சிறகடிக்க ஆசை சீரியல்ல பார்த்தீங்கன்னா விஜயா ரோகிணிய வீட்டை விட்டு வெளியே தேத்திட்டாங்க. சரி என்ன பண்றதுன்னு யோசிச்சு அண்ணாமலை முத்துவ கூப்பிட்டு விஜயா ரோகிணிய அடிச்சு வெளியே தேத்திட்டா இருந்தாலும் நம்ம அப்படியே விட்டுற முடியாதா? மனோஜ் வாழ்க்கைய ரோகிணி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா அப்படின்றாரு. உடனே முத்து சொல்றாரு, அப்பா, இவ்வளவு பொய் சொல்லி ஒரு குடும்பத்தையும் ஏமாத்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது இருக்கட்டும், விடுப்பா. உடனே அண்ணாமலை சொல்றாரு, டேய் முத்து, நான் சொல்றத கேளு. இப்போ நம்ம கொடுத்தது மட்டும்தான் தெரியும், பணக்கார பொண்ணு இல்ல அப்படின்னுட்டு. சரி, அத கூட நம்ம மன்னிச்சு ஏத்துக்கலாம். இப்ப இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சு அதுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு 4 விதமா பேசுவாங்க முத்து. அதுக்கு முன்னாடி நம்ம ரோகிணிய நம்ம வீட்ல தான் சேர்க்கணும். நம்ம வீட்டோட கௌரவம் இதுல இருக்குல்ல. சீக்கிரம் ரோகிணிய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. ரோகிணி ஏதோ பிரண்டுன்னு சொல்லுவாங்களே, அடிக்கடி வருவாங்களே, வித்யான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போனா போயிருக்கணும். போய் அங்க போய் பாரு ஃபர்ஸ்ட் அப்படின்றாரு. உடனே முத்து சொல்றாரு, ஆமா, அங்கதான் போயிருக்கணும். பார்க்கலாமா, எப்பவுமே அங்கதான் இருக்கும் அப்படின்றாரு. உடனே அண்ணம்மா சொல்றாரு, மீனா நீயும் முத்து கூட கொஞ்சம் போமா. முத்து ஏதாவது அவசரப்பட்டு கோவப்பட்டு ஏதாவது பேசினாலும் நீ கொஞ்சம் புரிஞ்சு பொறுமையா எடுத்து சொல்லு. ரோகிணிக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால தான் இவ்வளவு கோவப்பட்டாங்க. இது தப்பு அப்படின்னு சொல்லி புரிய வச்சு கூட்டிட்டு வா. அதுக்கப்புறம் வித்யா கிட்ட நான் பேசி சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்றாரு. முத்து வித்யா வீட்டுக்கு போய் சொல்றாரு, இதோ பாரு, வித்யா நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் பாராளமா உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எங்க பாராளமா இருக்கு, கூப்பிடு அப்படின்றாரு. உடனே வித்யா சொல்றாங்க, நடந்த எல்லா பிரச்சனையும் எனக்கும் தெரியும். ஆனா ரோகிணி இங்கேயும் வரல அப்படின்றாங்க. உடனே மீனா கேக்குறாங்க, வித்யா உங்களை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இப்ப இங்கேயும் வரலன்னா வேற எங்க தான் போனாங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே வித்யா யோசிக்கிறாங்க. இவ்வளவு நாள் பொய் சொல்லியே வாழ்ந்துட்டா ரோகிணி. அதான் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிச்சுல. இப்ப என்ன அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வித்யா உடனே முத்து சொல்றாரு, வித்யா நீ பாராளமா எங்க இருக்குன்னு சொல்லுன்னு வச்சுக்க, பெரிய பிரச்சனையே ஆயிடும் அப்படின்றாரு. சரி வாங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வித்யா கூட்டிட்டு போறாங்க. ஸ்ட்ரைட்டா கிறிஸ் வீட்டுக்கு போறாங்க. உடனே கிருஷ்ணமுத்து பார்த்த உடனேயும் ஆங்கிள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓடி வரான். முத்து வித்யா பார்த்து கேக்குறாரு, என்ன வித்யா பாடுற அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா கிறிஸ் கூட்டிட்டு வந்து காமிக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. உடனே வித்யா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள வாங்க, உங்களுக்கே எல்லாமே புரியும் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. உள்ள போன உடனே ரோகிணி திட்டுறாங்க. முத்துவும் மீனாவும் பார்த்த உடனே, என் வாழ்க்கைய நீங்க கெட்டது மட்டும் இல்லாம இப்ப எதுக்கு என் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு இங்கேயும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா வந்து, கல்யாணி, நீ கொஞ்சம் கோவப்படாம இரு அப்படின்றாங்க. உடனே மீனாவும் முத்தும் பேசுறாங்க. என்னது கல்யாணின்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு நாளா இவங்க பேரு ரோகிணியும் கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ரோகிணி சொல்றாங்க, என்ன முத்து, இவ்வளவு நாளா எல்லாத்தையும் போட்டு குதிரைங்க, இதையும் போய் போட்டு கொடுங்க. கிருஷ்ணு தான் என்னோட பையன், இவங்க தான் என்னோட அம்மா. எனக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் மறைச்சுதான் நான் கல்யாணம் பண்ணேன். போதுமா? என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி உடனே மீனா சொல்றேன், ரோகிணி நாங்க உங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நாங்க நினைக்கல. நீங்க தான் எல்லாமே பொய்யா சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அது எனக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெளியில வந்துதானே ஆகணும். அது இப்ப வெளியில வந்துடுச்சு. ஆனா நீங்க இன்னமும் பெரிய பொய் சொல்லியிருக்கீங்களே, இத நாங்க எப்படி சமாளிப்போம்? நீங்க மலேசியால இருந்து வரல, அது மட்டும்தான் பொய் சொன்னீங்க அப்படின்னு நினைச்சோம். உங்களுக்கு பின்னாடி பார்த்தா இன்னும் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு மறைச்சு இருந்து இருக்கீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரோகிணி உங்களுக்கே தப்பான்னு தோணலையா அப்படின்னு கேக்குறாங்க. மீனா ரோகிணி பார்த்து. உடனே ரோகிணி அப்பவும் திமிரா சொல்றாங்க, நான் யாரையும் ஏமாத்தல. என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும் அப்படின்னாங்க. உடனே மீனா ரோகிணி பார்த்து கேக்குறாங்க, என்ன ரோகிணி நீங்க பேசுறீங்க? இன்னமும் நீங்க பண்ண தப்பு உணரவே இல்லையா? ஒரு குடும்பத்தையே உங்களோட இஷ்டத்துக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையும் பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. இப்ப அத்தை மாமா எல்லாரும் சொல்லியிருப்பாங்களே, ரோகிணி மலேசியால இருந்து வந்திருக்காங்க அப்படின்னுட்டு. இதெல்லாம் உண்மை இல்லை. பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா யாருக்கு அசிங்கம்? எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம
உங்களோட சுயநலத்துக்காக மட்டும் எல்லாம் பொய்யும் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. மீனா உடனே ரோகிணி சொல்றாங்க, எல்லாமே என் சுயநலத்துக்காக தான் சொன்னேன். நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. நான் யாரையும் கஷ்டப்படுத்தவே இல்லை. ஆனா நீங்க என்னை பத்தி எல்லாத்தையும் போட்டுக் கொடுத்து நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, ஏங்க, எங்களுக்கு யாரையும் போட்டுக் கொடுத்து பழக்கம் இல்லை. எல்லாரையும் வாழ வச்சுதான் பழக்கம் அப்படின்றாங்க. உடனே ரோகிணி அம்மா மீனா கிட்ட வந்து சொல்றாங்க, மீனா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, ஏதோ கோவத்துல பேசுறா. நானும் எவ்வளவு உன்கிட்ட உண்மைய சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா கல்யாணி தான் இப்ப சொல்ல வேணாம். நேரம் வரும்போது சொல்லிக்கிறேன். நேரம் வரும்போது சொல்லிக்கிறேன்னு அவளே சொல்லிட்டா. அதனாலதான் நானும் உங்ககிட்ட உண்மைய மறைக்க வேண்டியதா ஆச்சு அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்றாங்க, அம்மா, உங்க மேல நாங்க எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம். ஆனா நீங்க கூட எவ்வளவு பொய் சொல்லி இருந்திருக்கீங்களே. அம்மா, நீங்களும் எங்களை ஏமாத்திருக்கீங்களேம்மா. எவ்வளவு அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்றாங்க, ஏய் மீனா, உனக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி ரோகிணி மீனாவையும் முத்தையும் வெளியில அனுப்பிச்சுறாங்க. உடனே அண்ணாமலை கேக்குறாரு, முத்துவை பார்த்து, என்னடா ஆச்சு, போன கார் என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. உடனே முத்து சொல்றாரு, அப்பா பார்ல அம்மா ஒரு மலேசியா பொண்ணு, இல்ல ஏதோ லோக்கல் பொண்ணு மட்டும்தான் நினைச்சோம். ஆனா அது மட்டும் கிடையாது. பார்லர் அம்மாவுக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா முதல் வீட்டுக்காரர் எப்பவும் இறந்துட்டு இருக்காரு. நம்ம வீட்டுக்கு கூட ஒரு பையன் வருவாங்களாப்பா, குட்டி பையன், கிரிஷ். அந்த கிரிஷோட அம்மாதான்ப்பா. பார்வலா அம்மா கிரிஷோட பாட்டிதான், ரோகிணியோட அம்மா அப்படின்றாரு. உடனே அண்ணாமலைக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி அப்படியே போய் உட்கார்ந்துறாரு. என்னடா, என்னென்னமோ சொல்ற, இவ்வளவு பொய், இவ்வளவு தித்தலாட்டம் சார். அந்த பொண்ணு மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். இதெல்லாம் எப்படி உங்க அம்மா கிட்ட நான் பேசி புரிய வச்சு, இதெல்லாம் இந்த குடும்பம் எல்லாம் எப்படி சரியாக போகுது? மனோஜோட வாழ்க்கை என்ன ஆக போகுது? ஒண்ணுமே புரியாம நெஞ்சில கை வச்சுக்கிறாரு. அப்படியே உட்கார்ந்துறாரு. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.